குமரியில் தனியார் நிறுவனத்தில் கொள்முதல் செய்யாத மீனுக்கு பில் போட்டு சுமார் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வாங்காத மீன்களுக்கு கணக்கு காட்டி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? தனியார் மீன் மொத்த விற்பனை மையத்தில்தான் இந்த நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யாத மீனுக்கும் பில் போட்டு அதிக எடை காண்பித்து மோசடியை அரங்கேற்றிய இளைஞர் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி சின்னமுட்டம் பகுதியில் துறைமுக வியாபாரிகளிடமிருந்து மீன்களை சில்லறையாக கொள்முதல் செய்து மொத்தமாக விற்பனை செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் நிர்வாக இயக்குநராக வசந்த் என்பவர் இருந்து வருகிறார். அவரது நிறுவனத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த டேனியல் ஜெபஸ்டியன் என்பவர் 2015ஆம் ஆண்டு முதல் மீன்களை கொள்முதல் செய்யும் பணியை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த மே மாதம் 2 பில்களில் 27,630 ரூபாய் மதன் என்பவர் பெயரில் பில் போடப்பட்டு டேனியல் பணம் வழங்கியதாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. விசாரித்ததில் மதன் மீன் கொள்முதல் செய்யவில்லை என்று தெரிய வந்தது. கொள்முதல் செய்யாத மீன்களுக்கு பில் போடப்பட்டு பணம் வழங்கப்பட்டது குறித்து டேனியலிடம் கேட்கப்பட்டது. அதற்கு என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்று கூறிய டேனியல் 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து ஒப்படைத்துள்ளார். 27,000 ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்த டேனியல் மீது மேலும் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை பிடித்து தீவிரமாக விசாரித்துள்ளனர். மறுநாள் 30 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து ஒப்படைத்துள்ளார் டேனியல். இதனால் அதிர்ச்சி அடைந்த தனியார் நிறுவனம் டேனியல் ஜெபஸ்டியன் பணியில் அமர்த்தப்பட்ட நாளிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரையிலும் உள்ள கணக்குகளை சரிபார்த்துள்ளது. அதில் வாங்காத மீன்களுக்கு பில் போடப்பட்டும் எடைகளை அதிகரித்து காட்டியும் பணம் பெற்று சுமார் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. மோசடி செய்த பணத்தில் வள்ளியூர் மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் சொத்துக்கள் வாங்கியும் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்தும் வட்டிக்கு பணம் கொடுத்தும் வந்துள்ளது தெரிய வந்தது. இதுகுறித்து வசந்த் அளித்த புகாரின் பேரில் கன்னியாகுமரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் டேனியல் ஜெபஸ்டியனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.